இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பொரிச்ச குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸு, முள்ளங்கி, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி வானலை வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலை நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணுன்றதுக்காக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்து அதையும் வதக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கேரட்டு, முள்ளங்கி, பீன்ஸ் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 உருளைக்கிழங்கு தோல் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கிறேன். காயில் எல்லா மிளகாத்தூளும் நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிடுறேன். ஒரு 3 நிமிஷம் வேகணும். காய்கறிகள் நல்லா வேகணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு. அப்போ ஒரு மசாலா ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மூடி தேங்காய், மிளகு 1/2 ஸ்பூன், சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். காய்கறி வெந்த அந்த கலவையில் இந்த அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கிறோம். கொதித்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். தாளிப்புக்கு ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கிறோம். சுவையான பொரிச்ச குழம்பு தயார். சாம்பாரே தினமும் சாப்பிட்றவங்களுக்கு இந்த பொரிச்ச குழம்பு வச்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.